குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 361. உட்கமல மோனமில் உயங்கி நின்ற நந்தியை விக்கலோடு கீயுமாகி வில்வளைவின் மத்தியில் முட்பொதிந்தது என்னவே முடுகி நின்ற செஞ்சுடர் கட்குவைகள் போலவும் கடிந்து நின்ற காட்சியே. இதுதாங்க அந்த பாடல். செஞ்சுடர் அப்படின்னா செம்மையான சோதி, கட்குவை அப்படின்னா அண்டக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உட்கமலமாக விளங்கும் 10ஆம் வாசலில் உள்ள ஓரெழுத்தான மௌனத்தில் இயங்கி நின்ற நந்தி என்ற நம் தீயாகிய ஆன்மாவை அறிந்து பிராணவாயுவை விக்கலை போல் தொண்டையில் இருந்து கீ எனும் சிகாரத்தில் மேலேற்றுவீராக. மூலாதார கமலத்திலிருந்து குண்டலினி சக்தியை உணர்ந்து நம் உடம்பில் வில்வளைவாக இருக்கும் புருவ மத்தியில் முட்களின் கூர்மை போல் பொதிந்து நின்ற மெய்ப்பொருளில் முடிந்து நின்று இயங்கும் செம்மையான சுடரில் சேர்க்க வேண்டும். இது யோக ஞானம். அதனால் அண்ட கல்லை அறிந்து அங்கே கல்லால மரத்தில் கலந்து காட்சி தரும் குரு அதுவென கண்டு உணர்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 362. உந்தியின் சுழி வழியில் உச்சியுற்ற மத்தியில் சந்திரன் ஒளிகிரணம் தாண்டி நின்ற செஞ்சுடர் பந்தமாக வில்வளைவில் பஞ்சபூத விஞ்சயாம் கிந்து போல கீயில் நின்று கீச்சு மூச்சு என்றதே. இதுதாங்க அந்த பாடல். உந்தி அப்படின்னா தொப்புள், விஞ்சை அப்படின்னா வித்தை. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தொப்புளில் உள்ள சுழியின் வழியாக மேலே செல்லும் மத்திய நாடி சந்திர மண்டலத்தை தாண்டும் போது சிவந்த ஒளியுடன் முதுகு தண்டின் வளைவில் பஞ்சபூத வித்தையால் ஒளியுடன் கலக்கும். அப்பொழுது கீச்சு மூச்சு என்ற ஒளி எழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சிவவாக்கியருடைய ஆசிகளோட நம்மளுக்கும் அந்த அனுபவம் கிடைச்சா மட்டும்தாங்க கேட்க முடியும். இந்த பாடல்கள் மூலமா இப்படியெல்லாம் கூட நமக்குள்ள இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வச்சிருக்காரு. அவருடைய ஆசிகளால அடுத்த நிலை நம்மளுக்கும் வரும் அப்படின்னு நம்புவோம். அடுத்தது பாடல் 363. செச்சை என்ற மூச்சினோடு சிகாரமும் வகாரமும் பச்சையாகி நின்றதே பரவெளியின் பான்மையே இச்சையான ஹோவிலே இருந்தெழுந்த ஹேயிலே உச்சியான கோணத்தில் உதித்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். சிகாரம் அப்படின்னா சி என்னும் எழுத்து, வகாரம் அப்படின்னா வா என்னும் எழுத்து, உதித்தது அப்படின்னா தோன்றியது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, நாம் கூறும் ஹோம் என்ற துர்கைக்கான மந்திரத்திலிருந்து ஹ்ரீம் என்னும் சக்தி பிரணவம் தோன்றும் போது கபால உச்சியில் முக்கோண வடிவில் சிவம் தோன்றும். சி என்ற எழுத்துடன் வா என்ற ஒளி எழுத்து இணைந்து பச்சையாக நிற்கும். தலைக்கு மேலே உள்ள பரவெளியிலும் இப்படியே தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 364. 6 மூலை கோணத்தில் அமைந்த ஒன்பதாத்திலே நாருமென்று நங்கையான நாவியும் தெரிந்திட கூறுமென்று ஐவர் அங்கு கொண்டு நின்ற மோனமே பாரு கொண்டு நின்றது பரந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். 6 மூலை கோணம் அப்படின்னா அநாகதம், நாவி அப்படின்னா குண்டலினி சக்தி. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, அநாகதம் என்னும் ஆதாரம் அறுகோண வடிவம் கொண்டது. இது தொப்புளில் இருந்து 9 விரல் உயரத்தில் உள்ளது. இங்கே குண்டலினி சக்தி வெளிப்படும். இங்கேதான் ஐம்புலன்களின் மோனமும் சாதிக்க பெறும். எனவே இங்கே சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 365. பறந்ததே கறந்த போது பாய்ச்சலூர் வழியிலே பிறந்ததே பிராணன் அன்றி பெண்ணும் ஆணும் அல்லவே துறந்ததோ சிறந்ததோ தூய துங்கம் ஆனதோ இறந்த போதில் அன்றதே இலங்கிடும் சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். பாய்ச்சலூர் அப்படின்னா குண்டலினி சக்தி பாய்ந்து செல்லக்கூடிய பாதை. தூய துங்கம் அப்படின்னா மிகவும் தூய்மையானது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, குண்டலினி சக்தியானது யோக ஆதாரங்களில் பாய்ந்து செல்லும் பாதையில் நாதம் அல்லது ஒளி தோன்றும் போது விரைந்து வெளியே, அதாவது உச்சியில் சென்றுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 366வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.